தாய் வீடு செப்டம்பர் 2024. நூல் வெளியீடும் அறிமுகமும் உரைகளும். எழுதி வாசிப்பவர் வேதநாயகம் தபேந்திரன். அண்மைய 15-20 ஆண்டுகளாக தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் நூல் வெளியீட்டு விழாக்களும் நூல் அறிமுக விழாக்களும் பரவலாக இடம்பெற்று வருவது மகிழ்வுக்குரியது. காலம் செல்ல செல்ல எமது வாழ்க்கை கோலமும் வேகமாக சுழல்கிறது. வேகமான உலகத்தில் வேகமாக வாழ நாமும் நிகழ்வுகளை வேகமாக முடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வந்துவிட்டோம். அவ்வாறு செய்தால்தான் நிகழ்வுகளுக்கு மக்களும் வந்து சிறப்பிப்பார்கள். அதனை உணர்ந்ததாக நாம் கலந்து கொள்ளும் விழாக்களும் நிகழ்வுகளும் அமைதல் வேண்டும். இந்த விழாக்களில் மேடையில் இருக்கும் பிரமுகர்கள் விருந்தினர்கள் எவ்வாறு உரையாற்ற வேண்டும் என்பது குறித்து ஒரு வரையறை தேவை. இது குறித்த எனது நீண்டகால அவதானிப்பை இங்கு தருகின்றேன். இவ்வாறு அமைந்தால் சிறப்பானதாக இருக்கும் எனவும் நம்புகின்றேன். தலைவர் உரையும் தலைமையுரையும். தலைமையுரை நிகழ்த்துபவர் இலக்கியம் குறித்த நீண்டகால தேடலும் எழுத்து அனுபவமும் புத்தகம் வெளியீட்டு அனுபவமும் சபையோரை கவரக்கூடிய வகையில் சபையை வழிநடத்தக்கூடியவராகவும் நேர முகாமத்துவத்தை கடைபிடிக்கும் தன்மையும் உடையவராகவும் இருத்தல் வேண்டும். அழைப்பிதழில் இல்லாத ஒருவரை எக்காரணம் கொண்டும் மேடையேற்றக்கூடாது. அது நிகழ்வுக்கு வருகை தரும் ஏனையோரை அவமதிப்பதாக அமையும். ஏனைய பேச்சாளர்களை கட்டுப்படுத்தி நிகழ்வை ஒருங்கிணைக்க வேண்டும். தலைமையுரையில் நிகழ்விற்கு விருந்தினர்களாக வந்திருப்போரை அவரது ஒழுங்கில் பெயர் கூறி அழைத்து வரவேற்றல் வேண்டும். அவையில் பார்வையாளராக வந்திருப்போரையும் கவரக்கூடிய வகையில் கண்ணியமாக அழைத்து உரையாற்ற வேண்டும். நூல் வெளியீடு அல்லது அறிமுகம் குறித்து தனது உரையை தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் உரையாற்ற வேண்டும். நூலாசிரியர் குறித்த அறிமுகத்தை அனைவரையும் கவரக்கூடியதாக கண்ணியமிக்க சொற்களை கொண்டு திறம்பட உரையாற்றுதல் வேண்டும். ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப கூறும் வகையில் உரையினை அமைத்தல் கூடாது. குறிப்பாக தலைவர் தற்புகழ்ச்சி கூறுதல் கூடவே கூடாது. நூலாசிரியரின் சிறப்பை கூறுதல் வேண்டும். யாரையும் புண்படுத்தக்கூடியதாக உரையாற்றாமல் நயமான கருத்துக்களை மாத்திரமே கூறுதல் வேண்டும். தலைமையுரையை 15 நிமிடங்களுக்குள் நிறைவு செய்தல் நன்று. குறிப்பாக நூலின் வெளியீட்டுரை, நயப்புரை அல்லது விமர்சன உரை, மதிப்பீட்டுரை ஆற்ற வந்திருப்பவரின் வேலையை தலைவர் தன்கையில் எடுக்கவே கூடாது. அவரவர் உரைக்குரிய கண்ணியத்தை மீறாமல் தலைவரது தலைமையுரை அமைதல் வேண்டும். பல இடங்களில் விழா தலைவர் இந்த வேலையை செய்து வெறுப்பை சம்பாதிப்பதையும் காண முடிகிறது. அறிவிப்பாளர் என்று ஒருவரை வைத்தல் நூல் வெளியீட்டில் தலைவரின் கௌரவத்தை குறைத்துவிடும். அதனால் தலைவர் தனது உரை ஆளுமையை சிறப்பாக செய்தல் வேண்டும். பேச்சாளர்கள் ஒவ்வொருவரையும் சுருக்கமாக விழித்து வரவழைத்து உரையாற்ற விடுதல் வேண்டும். ஒரு பிரமுகர் உரையாற்றிய பின்பாக அவரது உரையில் என்ன விடயம் இருந்ததென பொருள் கூறல் கூடவே கூடாது. இவ்வாறு செய்தால் விழாவின் நேர முகாமைத்துவம் பிழைத்துவிடும். ஏனைய பேச்சாளர்கள் தலா எத்தனை நிமிடங்கள் உரையாற்றுதல் வேண்டும் என்பதை தலைவர் தமது உரையில் உறுதியாக கூறுவது நன்று. அத்துடன் அழைப்பிதழில் உள்ள விருந்தினர் பட்டியல் முழுவதையும் வாசித்து நேரத்தை விழுங்குதல் ஆகாதென தலைவர் அறிவுறுத்தல் வேண்டும். எல்லோருக்கும் வணக்கம் என ஒரு சொல்லில் சொல்லும் வழக்கத்தை கடைபிடித்தல் நன்று. வரவேற்புரை. நிகழ்வில் வந்திருக்கும் விருந்தினரை, நூலாசிரியரை, ஏனைய பிரமுகர்களை, பார்வையாளர்களை வரவேற்கும் வண்ணம் நயமான தமிழில் உரையாற்றுதல் வேண்டும். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விழித்து உரையாற்றுதல் நன்று. இந்த உரை 5 அல்லது 6 நிமிடத்தில் நிறைவு பெறுதல் கட்டாயமானது. நூலை பற்றியோ நூலாசிரியரை பற்றியோ கருத்து தெரிவித்தல் அழகல்ல. வெளியீட்டுரை, மதிப்புரை போன்ற விடயங்களில் வரவேற்புரை அமைதல் கூடாது. வாழ்த்துரைகள். நூலாசிரியர் அறிந்தவர்கள், சமூகத்தில் நன்மதிப்பு மிக்கவர்கள் வாழ்த்துரைகளை செய்வது வழமை. அது அழகும் கூட. வாழ்த்துரை வழங்க வருபவர்கள் அழைப்பிதழில் உள்ள முழு பேரையுமே அழைத்து டாப்பு கூப்பிடுதலை செய்யக்கூடாது. ஏனெனில் அழைப்பிதழில் உள்ள அனைவரின் பெயரையும் திரும்ப திரும்ப கூறும்போது சபையோருக்கு சலிப்பு தட்டும், நேர விரியமும் ஏற்படும். அதனால் விழாவின் சிறப்பு கெட்டுவிடும். அத்துடன் ஏற்கனவே உரையாற்றியவர்கள் கூறி சென்ற விடயத்தை
திரும்பவும் கூறக்கூடாது. பேச்சு தொடர்பாக குறிப்பு இருக்குமாயின் அதனை தவிர்த்தல் நன்று. நூலாசிரியரின் சிறப்பான குணவியல்கள், ஆளுமைகள் என்பவற்றை சபையினர் கவரக்கூடியதாக செய்தல் நன்று. வெளியிட உள்ள நூலை கேட்டு வாங்கி அதனை பற்றி விளாசுவென விளாசுபவர்களை சில இடங்களில் காண்கின்றோம். அது தவறானது. வாழ்த்துவதுடன் மட்டுமே நிற்பது நன்று. வெளியீட்டுரை. நூலாசிரியரே வெளியீட்டுரையை ஆற்றுதல் நன்று. நூலாசிரியர் அல்லாமல் பிறர் நூலின் வெளியீட்டுரையை செய்வதை பெருமளவில் காண்கின்றோம். நூலாசிரியர் என்ன நோக்கத்திற்காக இந்த நூலை வெளியிடுகின்றார் என்பது அவருக்கு தெரிந்தது. அவர் தற்போழ்ச்சியை கூடுமான அளவு குறைத்து தனது உரையை செய்தல் சாலச் சிறந்தது. வேறு ஒருவர் வெளியீட்டுரையை ஆற்றும்போது புத்தகத்தில் உள்ள விடயங்கள் அவை எப்படி உள்ளன, அவற்றின் சரிவிலை எப்படி என கூடுதல் ஆகாது. அது நூல் மதிப்பீட்டாளர் அல்லது நயப்புரை அல்லது விமர்சன உரை செய்ய வந்தவரின் பணியாகும். அதனால் வெளியீட்டுரை ஆற்ற வருபவர் நூலாசிரியர் யார்? அவர் இந்த நூலின் வெளியீட்டின் மூலமாக எதனை கூற வருகின்றார்? இந்த நூல் வெளியீடு சமகால சமூகத்திற்கு ஏன் தேவையானது போன்ற விடயங்களை கூறுதல் வேண்டும். நூல் ஒன்றின் வெளியீட்டுரை எவ்வாறு அமைதல் வேண்டும் என்பது பலருக்கு தெரிந்திருப்பதில்லை. நூல் பற்றிய நிறைகுறைகளை கூறும் போக்கே பரவலாக செய்வது நிகழ்கின்றது. ஏனையோரின் உரைகளில் வந்த விடயங்களை தவிர்த்து உரையாற்றுதல் சிறப்பு. இந்த உரைக்கு 10 நிமிடங்கள் எடுத்தல் போதுமானது. நூல் ஒன்று ஏற்கனவே வெளியிட்டிருந்தால் அதற்கு அறிமுக விழாவாகவே நடைபெறும். அந்த அறிமுக விழாவின் போது வெளியீட்டுரை இடம்பெறுவதில்லை. நூலாசிரியரை பற்றிய அறிமுகம் மட்டுமே நடைபெறும். அப்போது அந்த அறிமுக உரையை ஆற்றுபவர் நூலாசிரியரை நன்கு அறிந்தவராக இருப்பது கட்டாயமானதாகும். நயப்புரை. நூல் ஒன்று தொடர்பாக நல்லவற்றை மட்டுமே கூறுதல் நயப்புரையாகும். விமர்சன உரையாற்ற வந்தவர்கள் தாறுமாறாக நூலை பற்றி கூற சென்ற நிலைமை சில இடங்களில் நிகழ்ந்துள்ளது. அதனால் நயப்புரை என்ற ஒன்றை அறிமுகம் செய்தார்கள். இதன் மூலமாக நூலை வெளியிட்ட நூலாசிரியர் நிகழ்வில் மனம் நோகும் நிலைமை தவிர்க்கப்படுகின்றது. சபை நாகரிகம் பேணப்படுகின்றது. நூலை நயப்புரை செய்ய வந்தவர் நூலின் உள் விடயங்களை வரிசை கிரமமாக சொல்வதை தவிர்த்தல் வேண்டும். ஒரு நூலில் 15 விடயங்கள் இருக்குமாயின் அவற்றை பொருள் ரீதியாக வகைப்படுத்தி குறிப்பெடுத்து உரையாற்றல் சிறப்பானது. எண் வரிசை கிரமமாக இல்லாதவிடில், உதாரணமாக ஒரு நாவலாயின் அதிலுள்ள அத்தியாயங்களை ஒவ்வொன்றாக சுருக்கமாக கூறி செல்லுதல் நன்று. நூலின் உள்ளடக்கம் முழுவதையும் நயப்புரையில் கூறுவது தவிர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் நூலை வாங்கிய வாசகர் வாசிக்காமல் அதனை கடந்து போவதற்கு சாத்தியங்கள் உண்டு. அதனால் விடயத்தின் சாராம்சத்தை கூறி செல்லுதல் கேட்போரது ரசனையையும் நிகழ்வின் நேர முகாமைத்துவத்தையும் கடைபிடிக்க உதவும். மதிப்பீட்டுரை அல்லது விமர்சன உரை. கத்தி ஒன்றின் மீது அது வெட்டாமல் நடப்பது போன்றதே மதிப்பீட்டுரை அல்லது விமர்சன உரை என்பதாகும். விமர்சனம் என்பது பயிரின் வேருக்கு நீரூற்றுவது போல் இருக்கக்கூடாது. மாறாக வெந்நீர் ஊற்றுவதாக இருக்கக்கூடாது. இந்த உரையை ஆற்ற வருபவர்கள் நூலில் உள்ள நல்ல விடயங்களை பக்குவமாக நயமாக கூறுதல் வேண்டும். அதுபோல தாம் காணும் குறைகளையும் நூலாசிரியரதோ சபையினரதோ மனங்கோணாமல் பக்குவமாக கூற வேண்டும். அதாவது குறைகளை கூறும்போது நயத்தக்க நாகரிகம் வேண்டும். இந்த உரையை ஆற்ற வந்த சிலர் அறியாமை காரணமாகவோ அல்லது வேண்டுமென்றோ நூலை பற்றி தாறுமாறாக கூறிய நிலைமை சில இடங்களில் சங்கடங்களையும் மன முறிவுகளையும் உறவு முறிவுகளையும் ஏற்படுத்தியுள்ளது. மதிப்பூட்டுரை அல்லது விமர்சன உரையை ஆற்ற வந்தோரும் மேலே நயப்புரையில் கூறப்பட்டது போல நூலின் உள்ளடக்கங்களை அணுகுவது சிறப்பானதாகும். ஏற்புரையும் நன்றியுரையும். வழமையாக நூலாசிரியர் இந்த உரையை ஆற்றுவார். கிட்டத்தட்ட ஒரு நன்றியுரை போலவே இந்த உரை அமைந்து கொள்ளும். மேலே சொல்லப்பட்டது போல நூலை வெளியிட்ட நூலாசிரியரை வெளியீட்டுரையை செய்வாராயின் நன்றியுரையை வேறு ஒருவர் செய்யலாம். அதாவது நூல் வெளியீட்டு விழாவை ஒழுங்கமைத்த அமைப்பின் பிரதானி ஆற்றலாம். பொதுவாக நூலை வெளியிட்டு பிரதிகளை மேடையிலும் சபையிலும் கொடுக்க தொடங்கி முடிந்ததும் சபையிலுள்ள பலர் எழுந்து செல்லுதல் ஒரு நயத்தகாத வழமையாகிவிட்டது. ஏற்புரை நிகழ்த்த நூலாசிரியர் வரும்போது சபை பெருமளவுக்கு வெறுமையாக இருப்பதனை காண முடிகிறது.
நூலாசிரியர் ஏற்புரையை செய்யும் போது தனது நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்த விருந்தினர்கள், பிரமோர்கள், கலை இலக்கிய ரசிகர்கள் யாவருக்கும் நன்றி கூறுதல் வேண்டும். நூல் வெளியிட ஊக்குவிப்பை தந்தோருக்கும், விழாவை சிறப்புட நடத்தியோருக்கும், நூலை அச்சிட்ட அச்சகத்திற்கும் நன்றி கூறுதல் வேண்டும். தனது எழுத்துலக வாழ்க்கையின் ஆரம்பம், எழுதுவதற்கு கிடைத்த ஊக்குவிப்புகள், தனது மறக்க முடியாத நினைவுகள் ஆகியவற்றை நன்றியுரையின் போது தேவைக்கேற்ப கூறலாம். நிகழ்வின் இறுதிக்கட்டம் ஆதலால் சபை சலிக்காமல் சினக்காமல் உரை ஆற்றுதல் விரும்பத்தக்கது. நன்றியுரை. நன்றியுரை தனியே இடம்பெறுமாயின் பின்வரும் ஒழுங்கில் செய்யலாம். நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்த விருந்தினர்களை அழைப்பதில் உள்ளவாறு அழைத்து நன்றி சொல்லுதல் வேண்டும். அத்துடன் நிகழ்வு சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த யாவருக்கும் இயலுமானவரை பெயர் சொல்லி நன்றி கூறுதல் வேண்டும். யாரையாவது தவற விட்டிருந்தால் அவர்களுக்கும் நன்றி கூறுதல் வேண்டும். இந்த உரைக்கு 5 முதல் 10 நிமிடங்கள் எடுப்பது நன்று. நூல் வெளியீடு விமர்சனம் பற்றி யாதுமே கூறுதல் ஆகாது.